ஹாய் எவ்ரிவன். சண்டே மார்னிங் ஒரு டிஃபன் மினி விளாக் தான் இது. சப்பாத்தியும் காலிஃப்ளவர் கிரேவி, அதுவும் கறி குழம்பு வாசனையில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு சப்பாத்தி மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்தா அது கையில் ஒட்டாது. நீங்கள் அழுத்தியெல்லாம் பிசையணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிற டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா போட்டு அதை நல்லா கீழே தூக்கி போடுங்க. அந்த பாத்திரத்துலேயே தூக்கி போடுங்க. அது யார் மேலேயாவது கோவம் இருந்தால் அவங்கள நினச்சி நீங்கள் தூக்கி போட்டிங்கனாலே போதும். மாவு நல்லா சாஃப்டாகிடும். நான் சாஃப்டான மாவை ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சுட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். அது வரையும் மாவு உரட்டும். கிரேவிக்கு காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். அதில் புழு இருக்கும், அதனால தான் சுடு தண்ணியில் லைட்டாக வேக வைக்கிறோம். அதை வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி புதுசாக கட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஒரு 2 இல்லை 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. கிரேவி செய்கிற பாத்திரம் எடுத்து அதில் 2 அல்லது 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிட்டோடனே சும்மா வாசனைக்கு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கினா தான் கிரேவிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பக்கத்தில் வரணும், அந்த மாதிரி நல்லா வதங்கிக்கோங்க. அதுக்கூட இஞ்சி பூண்டு போட்டு ப்ளஸ் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு அந்த இதை போட்டோன்னே அது பாத்திரத்தில் நல்லா ஒட்டிக்கும். நம்ம கிளறாமல் விட்டாலும் சரி, இல்லை கிளறினாலும் சரி, நல்லா ஒட்டிக்கும். அதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்போ இல்லை சால்ட் உப்போ போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த உப்பு போடுறது. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன பாரு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மையற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினா பாரு உங்கள்கிட்ட இருக்கிற மசாலா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட குழம்பு தூளும் கரம் மசாலா மட்டும்தான் இருந்தது. நீங்கள் ஜீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்களுடைய ஆப்ஷனல் தான் அது. மசாலா எல்லாம் நல்லா சேர்த்துட்டோன்னே லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் அதில் சேர்த்து பொரியமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பாயில் ஆன காலிஃப்ளவர் தான் அது. நீங்கள் ரொம்ப கிளறிங்கன்னா அது ரொம்ப பெருசாகிடும், டேஸ்ட் வராது. கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் அது சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை நல்லா வதக்கிட்ட பாரு நீங்கள் அதை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காயும், அது கூட 2 லவங்கம், ஒரு பட்டை, கறி குழம்பு வாசனை வேணும் இல்லையா, அதுக்காக இந்த இதை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து அந்த காலிஃப்ளவர் கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மிக்ஸி ஜார் கழுவி ஊற்றினாலே வரும். இல்லை எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 10 இல்லது 15 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம். லேயர் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் சப்பாத்தியாக இருந்தாலும் சரி. நான் நார்மல் தான் போட்டேன். ஏன்னா எனக்கு நார்மல் சப்பாத்தி ஆஃப்டர்நூன் வரையும் சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப மாவு டைட்டாக பிசைஞ்சிட்டா கூட இந்த மாதிரி சப்பாத்தியை போட்டுட்டு திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அது லைட்டாக வேக வச்சு திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டைட்டாகவே பிசைஞ்சா கூட நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகிடும். என்னுடைய சப்பாத்தியும் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே எவ்ரிவன், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.